4 கிலோமீட்டர் மைலேஜ்னா சும்மாவா? சிறுக சிறுக சேர்த்த காசில் ஆசையாய் வாங்கிய கார். வாக்குறுதியை மறந்த முன்னணி கார் நிறுவனத்தால் 20 வருடம் சளைக்காமல் நீதிமன்ற வாசலை நாடிய சாமானிய மனிதர். நீதி தேவதை கண்ணை திறக்க வெற்றி சுவாசத்தை அடைந்த அந்த இந்தியாவின் தனி ஒருவர் யார்? விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோல. ராஜீவ் சர்மா அப்படின்ற நபரு கடந்த 2004ஆம் ஆண்டு மாருதி சுசுகியோடைய ஜென் மாடல் காரை வாங்கியிருக்காரு. பொதுவா இந்தியர்கள் அப்படின்னாலே, ஏன் உலக அளவுல இந்த வாகன விரும்பிகள் அப்படின்னாலே அவங்க முக்கியமா கருதுற ஒரு விஷயம் மைலேஜ் தான். அப்படி இந்த மாருதி சுசுகி காரோடைய மைலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்ததாலையும் ராஜீவ் சர்மா இந்த மாருதி சுசுகி ஜென் காரை வாங்கியிருக்காரு. இந்த காரு 1 லிட்டருக்கு 16 கிலோமீட்டர்ல இருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்லி மாருதி சுசுகி வாக்குறுதி கொடுத்ததா சொல்லப்படுது. இதனாலதான் அவர் அந்த காரை வாங்கினதாவும், அந்த காரை வாங்கினதுக்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கு இந்த காரு லிட்டர் 1க்கு வெறும் 10.2 கிலோமீட்டர் மைலேஜ் மட்டும்தான் கொடுத்திருக்கு. ஆசையா வாங்கின காருக்கு அடிக்கடி பெட்ரோல் போட்டே காசு செலவானதால மனவேதனை அடைஞ்ச ராஜீவ் சர்மா உடனே தேசிய நுகர்வோர் குறை தீர்மன்றத்துக்கு உதவியை நாடி போயிருக்காரு. 2004ல போடப்பட்ட இந்த வழக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு இப்போ 2024ல இதுக்கான தீர்ப்பு கிடைச்சதா சொல்லப்படுது. இந்த நிலையில ராஜீவ் சர்மா போட்ட இந்த வழக்குல மாருதி சுசுகி கொடுத்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றதாலையும் மைலேஜ் தராத காரணத்தாலையும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இதோட அடிப்படையில ராஜீவ் சர்மாக்கு நீதிமன்றத்துல தீர்ப்பு கிடைச்சது. சாதகமா முடிஞ்சு இத்தனை வருஷ போராட்டங்களுக்கு அப்புறமா வெற்றி கண்டது பலரையும் ஆச்சரியப்படுத்தினதோடு மக்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமா அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது. குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.